Hi dudes, நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். ரொம்பவே பிடிச்ச வண்டி 220. கொஞ்சம் சஸ்பென்ஸாக மேலேருந்து கீழே ஏந்துக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரு கொடுக்கலான்னு தான் இந்த மாதிரி பண்ணேன். எல்லா ஏரியாலையும் போயிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச பைக் எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 220 மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 220 பைக்கை தான் இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் வண்டி வந்து BS6 புது வண்டி வேறு, சூடாக உடனே ரிவ்யூ பண்ணிடலான்ட்டு வாங்க இந்த 220 BS6 பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். காய்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 220 BS6 2021 மாடல். இந்த மாதிரி ப்ளூ அண்டு பிளாக் கலர் வந்து இப்போ தான் வந்திருக்கு. வண்டி வாங்கி ஒரு 4 days ஆகுது. எதுக்காக இந்த 4 days வெயிட்டிங்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி வந்து நான் எடுத்து வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன். நம்பர் பிளேட் வந்ததுக்கப்புறம் தெளிவாக பண்ணிக்கலான்ட்டு. நம்பர் சூப்பராக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 220cc-ன்னா 220cc வந்து குறையாமல் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 220.00 cc. போன வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம KTM RC. அந்த வண்டியிலலாம் சிசி வந்து 199.00 cc அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 220 பைக்குன்னா 220cc வந்து சாலிடாக அப்படியே கொடுத்துருவாங்க. இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நான் எதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டி BS4, இது BS6. BS4லலாம் ABSல தான் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பேக் வீலில் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டாண்டு போட்டு வண்டியை நம்ம கீரை போட்டு திருவினாலே பேக் வீல் சுற்றினாலே ஃப்ரண்ட்டில் வந்து கிலோமீட்டர் வந்து ஓடும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வண்டி கார்பெட்டர் வண்டி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டி BS4 BS3லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இருக்கும். இங்கே பாருங்கள், எதுவுமே காணோம். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எங்கடா உள்ளே ஒன்றுமே காணோம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆர்னெல்லாம் அதே ஆர்னு தான், டுவல் ஆர்ன் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு. இந்த பஜாஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆயில் கூல்டுலேயே தான் இந்த 10-12 இயர்ஸாக இதுவே தான் கொடுக்குறாங்க. லிக்விட் கூல்டு மட்டும் கொடுக்கவே மாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இன்ஜின்லலாம் பிளாக் கலரு நம்மளாம் வாங்கி பிளாக் பெயிண்ட் அடித்த மாதிரி வண்டியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஷாக் அப்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் விட்டு வருது. இந்த ஸ்ப்ரிங்கு வந்து கேப் விட்டு அப்புறம் கேப் இல்லாமல் அப்படி வருது. என்னோடய வண்டியில் வந்து வேறு மாதிரி வரும். என்னோடய வண்டின்னு இல்லை, BS3 BS4 அதில் வந்து வேறு மாதிரி வரும். அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கிற ஷாக் அப்சரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் 2 ஸ்பார்க் ப்ளக் வந்து அப்படியே வந்துடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் தான். சைலன்சரில் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டீல் வரும், இங்கேயும் ஸ்டீல் வரும். இது ஃபுல்லாமே வந்து அப்படியே பிளாக்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 220 ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், 220Fன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வண்டிக்கும் கிக் ஸ்டார்ட் கிடையாது. இந்த வண்டியும் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியும் வந்து கிக் ஸ்டார்ட் கிடையாது. பார்த்திங்கன்னா கிக்கர் கிடையாது. இந்த வண்டியும் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். பேட்ரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. செகண்ட் கியர் போட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது உள்ள ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு கரண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். இதில் வருது பார்த்திங்களா, ஏதோ ஏசியில் வர மாதிரி கோடா. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோடய வண்டியில் வந்து உள்ளே இருக்கும், பேக் சீட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆன் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதோட முள்ளெல்லாம் வந்து
அதாவது ஸ்பீடோமீட்டரோட நம்பர் வந்து 0ன்றது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, டியூக் டைப்பில் வேறு மாதிரி. அதே 1000 RPM தான். இதுவும் அந்த ஏபிஎஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இண்டிகேட்டர் போடுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த எல்இடி எல்லாம் கொஞ்சம் சின்னதாக கொடுத்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாசிங் லைட் அடிக்கும்போது அதுவும் எல்லாமே வந்து சின்ன கொடுத்துருக்காங்க. BS6ன்றதால டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரீசெட் பண்ணலாம். இந்த வண்டி இப்போது டோட்டலாகவே ஓடோமீட்டரில் 151 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 3 நாளோ 4 நாளாவது தான் வண்டி வாங்கி. இது பார்த்திங்கன்னா ஆயில் சிம்பிள், வண்டியில் ஆயில் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணுற சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வண்டி ஹீட்டிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அதே ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு, லோ பீம், ஹை பீம், பாசிங் லைட்டு, லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டரு. ஹார்ன் அடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹார்னெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் BS4ஓட BS6ஓட ஹார்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மொத்த 220க்கும் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு தான். ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லாமல் வண்டியை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணுன்னா இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா பார்க்கிங் லைட்லேருந்து லோ பீம் லைட் வரைக்கும் ரெண்டுமே வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதை ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்சே வந்து பஜாஜ்லேருந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்இடி லைட்டு, டிஸ்பிளே லைட்டு, அப்புறம் பிரேக் லைட்டு, நம்பர் பிளேட் லைட்டு, எல்லா லைட்டும் வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நான் பஜாஜில் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்லாம் இதில் இருக்குது. இதோ இங்கே ஒன்று இருக்குது. லேடிஸ் வந்து இங்கேயும் கால் வச்சுக்கலாம். என்னோடய வண்டியில் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு லேடிஸ் உட்கார மாதிரி ஃபுட் ரெஸ்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டிலையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து நார்மல் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரு பேக்லேயும் காட்டுறேன். இண்டிகேட்டர்லாம் அதே மாதிரி நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதால லீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 1000 RPM மேலே இருக்குது. 1க்கும் 2த்துக்கும் நடுவில் இருக்குது. கார்பரேட்டராக இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதால நம்ம வந்து அதை இது பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வர டிஸ்பிளேயில் மட்டும் டைமிங் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கவே இல்லை. இதில் வந்து டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் மட்டும் இன்னும் பஜாஜ் வந்து கொண்டு வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 4 ஸ்ட்ரோக் வண்டி, 2 வால்வு, ட்வின் ஸ்பார்க்கு, 2 ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. வண்டி வந்து ஆயில் கூல்டு வண்டி தான், லிக்விட் கூல்டு மட்டும் கொடுக்கவே இல்லை. இதோட RPM பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 0 RPMல இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்து 1ல் தான் வரும். இது ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி, இது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலே எல்லா 220 பைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த முள் வந்து 1ல் தான் நிற்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் எது தெரியுமா மேக்ஸிமம் RPM 8500. இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த ரெட் கலரில் வந்து முள் வந்துச்சுனாலே RPM லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து ஸ்கில் சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கும்போது இதில் வந்து கியர் இண்டிகேஷனே காட்டாது. அதாவது ஸ்பீடோமீட்டரோட நம்பர் வந்து காட்டாது, மைனஸில் இருக்கும். இப்போ இந்த கில் சுவிட்ச் போட்ட உடனே இங்கே வந்து 0ல் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்கலாம். இந்த வண்டி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டிக்கு வந்து 8500 RPM அதே RPM தான். அட்லீஸ்ட் வந்து ஒரு 9000 RPM இல்லை 9500, 10,000லாம் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து கையிலே பிடிக்க முடியாது. 8500 RPMலேயே வண்டி வந்து ரோட்லேயே செதற விடுறாங்க பசங்க எல்லாரும். 10,000 RPM 6 ஸ்பீட் கியர் பாக்ஸாக இருந்துச்சுன்னா வண்டியை வந்து ஃபுல்லாக இன்ஜினே மாற்றுற மாதிரி இருக்கும். ஆயில் கூல்டுலாம் வருமா, லிக்விட் கூல்டு வருமானே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பிரேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வண்டிக்கு வந்து எப்போவுமே சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்து தான் இது வந்து 2019லேருந்து தான் ABS மாடல் வந்தது. இப்போது 2021 மாடல்லையும் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் சேனல் ABS, பேக்கில் வந்து சென்சார் ABS. சில பேர் இதை பார்த்துட்டு இதுவும் ABS தான் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, அது சென்சார் ABS. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டரோட ஒயர் வந்து பேக் வீலில் இருக்கிற ABSோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேக் வீல் சுற்றும் போது தான் ஸ்பீடோமீட்டர் வந்து ஓடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், MRF டயராக வாங்கு. நானும் அதான் வாங்கியிருக்கேன். 2 இயர்ஸ் வந்து நல்லா லைஃப் லாங் வந்துச்சுன்ட்டு. MRF டயரு, டியூப்லெஸ் டயர். இது MRF மாடலில் வர டியூப்லெஸ் டயரு. ஃப்ரண்ட்டும் வந்து டியூப்லெஸ் டயர் தான். நெக்ஸ்ட்டு இதோட
ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்ரு 15 லிட்ரு வந்து கரெக்டாக வந்துடும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கார்பெட்டர் வண்டியில் வந்து பெட்ரோல் எடுக்கிறது எப்படின்னு சில டைம் வந்து நானே வந்து சில டைம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். இந்த பெட்ரோல் டேங்க் வந்து 2 லெவலாக பிரிஞ்சிருக்கும். நடுவில் வந்து ஒரு சொல்லப்போனால் வந்து நடுவில் வந்து ஒரு மேடு மாதிரி இருக்கும். இந்த இடம் ஒரு பள்ளமாக இருக்கும், இந்த இடம் ஒரு பள்ளமாக இருக்கும். 2 சைடும் வந்து பெட்ரோல் போயிடும். இது வந்து எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் எடுக்கிறவங்களா இருந்தால் டெக்னிக்காக எடுத்துடலாம். இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 kg 160 கிலோகிராம் இந்த வண்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து அவ்வளோ வந்து வெயிட்டாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரில. நான் வண்டி வாங்கின ஸ்டார்டிங்கில் தான் வந்து எனக்கு வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் இந்த வண்டி வந்து சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு போயினே இருந்துருவேன். ஓகே, இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தான் திருப்பினாலும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இருக்குது. பாசிங் லைட் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு BS6 வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு செம ஒர்த்து தான். இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 220 பைக்கோட ரைடிங் வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வந்து யார் வண்டின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு விஜயோட வண்டி தான். இந்த வண்டியோட ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அவரோட ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். இது அவரோட வண்டி தான், புதுசாக வாங்கியிருக்காரு. இந்த வண்டியை தான் நம்ம போன வீடியோவில் டேக்கிங் டெலிவரி வீடியோவாக போட்டிருந்தோம். வண்டி வந்து இப்போ கிடச்சிச்சு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வண்டி தான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வண்டிலாம் கிடையாது, வெறும் என் ஃப்ரெண்டு வண்டி மட்டும்தான். கேட்ட உடனே கொடுத்துட்டான். ஒரு 3 டேஸில் நம்பர் பிளேட் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த மாதிரி கலர் யாருக்காவது வேணும்னா நல்லா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக இந்த 220 வந்து செம ஒர்த்து. 1.5 லட்ச ரூபாய்க்கு செம ஒர்த்து தான் இந்த வண்டி வந்து. நெக்ஸ்ட் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட ரைடிங் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.